ஒன்னும் குறிக்கல. இப்ப நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன். கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாம இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்க மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில காமிச்சேன். இது நாங்க எடுத்த முடிவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. இப்போ மத்தவங்க கிட்ட எல்லாம் யார் போய் பேசுறா? மத்தவங்களோட யார் பேசுறா? நான் எப்பவுமே இல்ல ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ இருந்தோ சொல்றேன், இப்பயும் சொல்றேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனாலதான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டிலையும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால இதுக்கெல்லாம் நான் முழுசா ஓப்பனா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்க மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதுலதான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் உண்மை. அதை இப்ப பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்றுதான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்வாங்க. கர்மா என்று ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்ற ஒரே பதில் தான். தேமுதிகவின் குரல், தேமுதிகவின் அறிக்கை, தேமுதிக என்ன பேசுதோ அதற்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் இருக்கும். மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள், மற்ற கட்சிகள் பேசுவதற்கெல்லாம் தேமுதிக என்றைக்கும் பதில் அளிக்காது. எந்த கட்சியை பற்றி நீங்க கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். எந்த கட்சி அப்படி சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் இதற்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். எதுங்க? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
டெய்லி நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தீர்மானம் அதை தான் நிறைவேற்றி இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் மிக மிக அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது மூடப்பட்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. 717 கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக அவை மூடப்பட்டிருக்கா என்ற கேள்விக்கு பதில் அவங்க தான் கொடுக்கும். இல்ல, தேமுதிகல அதிகமாக இளைஞர்களை கொண்ட கட்சியாக தேமுதிக இருந்தது. இன்னைக்கும் இளைஞர் அணி இருக்கிறது. விஜய பிரபாகர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கும் எங்கள் கட்சியில பல லட்சம் பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லா ஐடி விங் இருக்கு, எல்லா அணிகளும் எங்களுக்கு இருக்கு. உறுதியாக இப்பதான் தேர்தல் முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்க மக்களுக்காக மக்கள் பணி உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சென்று மக்களை சந்தித்தோமோ அதுபோல் உறுதியாக எங்கள் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும். நாங்க ஏற்கனவே சொன்னபடி எல்லா இடத்துலயும் எங்க பூத் கமிட்டி அமைச்சு BL2 போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சமமாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்ன ஒரு கட்சி. அதை இந்த முறை திமுக கூட்டணியில போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் என்னிடமே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது தேமுதிக. ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் களத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காக உழைத்து எங்கள் வெற்றிக்கும் உறுதியாக இருந்தாங்க. தோல்வி என்பது சகஜம். ஆனால் உண்மை கள வீரர்களாக தேமுதிக பணியாற்றினார்கள் என்று கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் என்னிடம் இதை சொன்னாங்க. அண்ணன் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்னைக்கு எங்க கூட்டணியில இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம். இப்ப அதை பத்தி நான் சொல்லிட்டேன். எந்த சோபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாம நாங்க இருக்கிற கூட்டணியை மதிச்சு இன்னைக்கு நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னு. யார் சோபா யார்கிட்ட போச்சோ அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்க கிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆபீஸ். அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான். அதனால இன்னைக்கு 9 தொகுதிகளில் நாங்கள் தோற்று இருந்தாலும் எங்கள் கழகத்தினுடைய வெற்றி இன்னைக்கு 10ல் 5 3வது இடம், 5 2வது இடம் பெற்றிருக்கிறோம். இப்ப நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்றுதான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோசியல் மீடியா பவர் கொண்டு ஜெயிச்சது அப்படிங்கறது சொல்றாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதுக்கு மேல யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் தோற்று இருக்காங்க. ஆனா அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பதுதான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். அதனால நிச்சயமாக எப்ப வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. பாருங்க, எல்லா கையில பாருங்க, எல்லார் கையிலயும் மை இருக்கா?
அத்தனை பேர் கையிலயும் மை இருக்கா? இன்னும் மை கூட யார் கையில இருந்து போகல. அதுக்குள்ள இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று யாரும் கனவுல கூட காணல. So this is the first time இப்படி ஒரு தேர்தல், இப்படி ஒரு முடிவுகள். இது தேமுதிக தலைகுனிவாக நாங்க எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலையை தேமுதிக தலைகுனிவாக நாங்க எடுத்துக்கிறோம். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க தொகுதிக்காக தான் முடிவெடுத்தோம்னு சொல்றாங்க. இதேதான் 2011 எங்க கூட இருந்து எங்க கட்சியில இருந்து வெளியே போனவங்களும் இதே டைலாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா வேற சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. எங்க தொகுதிக்காக நாங்க போகிறோம், எங்க தொகுதிக்காக போறோம். தொகுதிக்காக போய் என்ன பண்ணீங்க தொகுதிக்காக? சோ இது எல்லாமே கண் துடைப்புங்க. அதனால கையில மை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில கூட அழியல. ஆனாலும் அந்த வாக்களித்த மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகம். இன்னும் என்னோட கன்னி பேச்சே இன்னும் நான் அசெம்பிளியில பேசவே இல்லை. இன்னும் கன்னி பேச்ச போய் பதவி ஏத்த ஒரு நாள், 2வது நாள் பேரவை தலைவரை அன்னைக்கு வாழ்த்தி பேசினேன். 3வது நாள் அங்க நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இவ்வளவுதான். இன்னும் என்னோட கன்னி பேச்சு கூட ஆரம்பிக்கலை. நாங்கள் என்றைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் உண்மையை சொல்வோம், உறக்க சொல்வோம். இல்ல, அது வருந்தத்தக்க ஒரு விஷயங்க. திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவரை பொதுவாக தான் யாராக இருந்தாலும் அவரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க பார்க்கிறோம். நன்றி.